ஹாய் ஆன்மீக நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறது ராமரின் கால்பாதம் பட்டு அகிலிக சாப விமோசனம் வச்ச களக்காடு மலை அடிவாரத்தில் தென்பொதிகை மலை அடிவாரத்தில் இருக்கும் சாஸ்தா திருக்கோவில். ராமர் வந்ததுக்கு அத்தாட்சியாக இருக்கிறது. கௌதம முனிவர் தவம் இருந்த இடமாக அது கருதப்படுகிறது. அகிலிகை பாறை என்ற ஒரு பாறை இருக்கிறது. அதுக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி ராமர் ஒரு சிவலிங்கத்தை அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த கோவிலும் இருக்குது. இந்த காணொலி நீங்கள் பாருங்கள். ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். அதை கண்டிப்பாக கண்டுகளிங்கள். ராமர் இந்த இடத்துக்கு வந்து நினைவிடமாக கோயில் இருக்குது. இதான் அந்த கோவில். இப்போ என்னென்னா கும்பாபிஷேகம் நடக்குது. பழைய கோயில் இடிச்சு புது கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. இது பக்கத்தில் இருக்க சாஸ்தா கோயில். இது தேவேந்திரனுக்கு சாபமிட்ட தலம். கௌதம முனிவர் 1000 கண்ணாக இருக்குது பாருங்கள் உடம்பு ஃபுல்லாக தேவேந்திரருக்கு. இவர் தானுமலையம் சாமி கோயிலில் தான் இந்த இதை போக்குனார்னு சாபத்தை போக்குனார்னு சொல்லுவாங்க. இது சாஸ்தா கோயில். இது ராமர் வந்த இடம். அதனால தான் இந்த அத்தாச்சி அந்த கோயிலை வச்சுருக்காங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அகிலிகைக்கு அண்ணா கோயில் இருக்குது. நான் ஓடு பரப்புறதுக்கு அகிலிகை கோயில். இது அந்த படம் அகிலிகை சாபம் மிச்ச அந்த படம் நான் இருக்குது. நம்ம தான் உங்களை பாறை காமிச்சேன். நான் சாபம் மிச்ச இடம்னா இருக்குது. அந்த படத்தை ஓவியத்தை வரைஞ்சிருக்காங்க. வரலாறையும் போட்டிருக்காங்க. இது வந்து ராமாயண காலத்தில் உள்ளது. ராமர் வந்த இடத்துக்கு அகிலிகை சாபம் தீர்த்த இடமா இந்த இடம் கருதப்படுகிறது. இதுக்கு முன்னோடியாக வந்து களக்காடு சத்தியவாகீஸ்வரர் சமேத கோமதி அம்பாள் கோவிலும் கருதப்படுகிறது. ஏன்னா அங்கே தான் 5 பஞ்சலிங்கம் வந்து ராமர் இப்போ அபிஷேகம் பண்ணி வணங்கினார் இது இருக்குது, வரலாறு இருக்குது. அது நான் பரவு சொல்கிறேன். இது போகிறேன். இப்போ கும்பாபிஷேகம் நடக்குது. கும்பாபிஷேகம் நடந்துருக்க கோயில் இது. ஏன்னா பழைய கோயில் இடிச்சிருக்காங்க. அந்த இது ஒரு புன்னை வனம் தான், காட்டுக்குள்ளே இருக்க புன்னை வனம் தான். பாருங்கள். நான் அவ்வளோ இதாக இருக்கும், இனலாக இருக்கும். ஏன்னா காடு பற்றியெல்லாம் காட்டில் இருக்க கோயில், அந்த காலத்தில் உள்ள காட்டில் இருக்க கோயில் இது. திரும்பவும் சொல்லுவேன், ராமாயண காலத்துக்கு இடம். ஏன்னா பாதி பேருக்கு தெரியாமல் போச்சு இந்த இடத்த பற்றி. எல்லோரும் என்னென்ன இடமாலும் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் இதுக்குள்ளே அத்தாச்சி இடம் உள்ள இடமா இந்த இடம் கருதப்படுகிறது. ஆமாம், இது வனப்பேச்சி அம்மன் சன்னதி. வனப்பேச்சி அம்மன் சன்னதி. இப்போ அந்த கோயில் பிரதிஷ்டை பண்ணதுனால, கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால கோயில் வந்து எல்லாமே இது பண்ணியிருக்காங்க. இதுவும் இருந்து பூசாரி பேர் மீனாட்சி. அந்த கோயில் தான் பூசை பண்ணுற இவங்க பரம்பரை. இவங்க தான் இப்போ பூசை பண்ணிகிட்ருக்காங்க. இவர் பேர் வந்து மீனாட்சி. இவங்க தம்பி பேர் வந்து துறை. கடைசி சனிக்கிழமை எப்பவும் கூட்டம் இருக்கும். இவங்க இப்போ அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க பூட்டம் எல்லார் காலத்துலேருந்து இவங்க தான் வேலை செஞ்சுருக்காங்க பூசாரியாக. எப்பவும் வரலாம். இவங்ககிட்ட ஃபோன் போட்டு கேட்கலாம், இந்த கோயில் என்னென்ன இது இருக்குது, வரலாறு இருக்குது, என்ன இப்போ இது அவங்க என்ன பூசை பண்ணணுமோ அவங்க பூசை பண்ணி கொடுப்பாங்க. சரி, நம்ம இப்போ வரலாறை பார்ப்போம், கோயிலை பார்ப்போம், சுற்றி இருக்க பிரகாரத்தை பார்ப்போம். இந்த கோயில் கூட சம்மந்தப்பட்டு களக்காடு சத்தியவாகீஸ்வரர் சமேத கோயிலில் இருக்குது. அந்த கோமதி அம்பாள் கோயிலில் அங்கே ராமர் வந்து 5 சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணார். இந்த பாதையிலே வந்து அகிலிகைக்கு சாப விமோசனம் கொடுத்துட்டு தான் அங்கே போனார். இந்த இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம். புண்ணிய கௌதம முனிவர் தவம் இருந்த இடம். மேலே பார்த்தோன்னா அகிலி பாறைன்னு ஒரு பாறை இருக்குது, நீர்வீழ்ச்சி இடம்.